Subscribe for more content. பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.12 தேர்ட் சம். A bus covers a distance of 90 km at a uniform speed. ஒரு பஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்ல 90 km வந்து போகுது. Had the speed been 15 km by hour, it would have taken 30 minutes less for the journey. மணிக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடை அதிகரிக்கிறாங்க. அப்படி அதிகரிக்கும் பொழுது அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம 90 கிலோமீட்டர், ஒரு இடத்துக்கு இங்கேருந்து 90 கிலோமீட்டர் நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து 2 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்த நம்ம 1.5 மணி நேரத்தில் நம்ம போயிடுறோம். அப்போ 30 மினிட்ஸ்ன்றது கம்மியாயிடுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்பீடு என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீடு வந்து ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் டைம். பஸ் கவர்ஸ் a distance of 90 km at யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பீடு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர். அப்போ இங்கே நமக்கு டைம் தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் ஸ்பீடு. இங்கே ஸ்பீடு வந்து 15 கிலோமீட்டர், மணிக்கு 15 கிலோமீட்டர் வந்து அதிகரிக்கிறதுனால நம்ம திரும்ப ஸ்பீடை என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்பீடை வந்து எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ T1 அப்படின்றது டிஸ்டன்ஸ் டிவைடட் ஸ்பீடு, அதாவது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் ஸ்பீடுன்றதுனால நம்ம T1 என்ன எடுத்துக்கிறோம்? டிஸ்டன்ஸ் வந்து என்னது 90 கிலோமீட்டர் டிவைடட் ஸ்பீடு வந்து எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போ T2ன்றது 90 டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 15 எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 15 எடுத்துக்கிறோம். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 30 மினிட்ஸ். இந்த 30 மினிட்ஸை ஹவர்ஸ் எழுதுனா ½ அன் ஹவர்னு எழுதலாம், அதாவது 1/2. therefore T1 minus T2 equal to 1/2 ஹவர்ஸ்னு எடுத்துக்கிறோம். T1 ஓட வேல்யூ என்ன? 90 டிவைடட் எக்ஸ் மைனஸ் T2 ஓட வேல்யூ என்ன? 90 டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ 90 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் 90 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1/2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ராக்கெட் இப்போ 90 எக்ஸ் ப்ளஸ் 90 இன்ட்டு 15 என்ன வரும்? 1350 மைனஸ் 90 இன்ட்டு எக்ஸ் 90 எக்ஸ் டிவைடட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 இன்ட்டு எக்ஸ், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 15 15 எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ இந்த 90 எக்ஸுக்கும் இந்த மைனஸ் 90 எக்ஸுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1350 இந்த 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 எக்ஸ். ஸோ இதையும் தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதாவது 2 இன்ட்டு 1350 இது ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 எக்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2700 வரும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ப்ளஸ் 2700வை இந்த ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 2700 ஆகிடுது. ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2700, இங்கே என்ன இருக்குது? 15. ஸோ இதை 45 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணலாம். 45 இன்ட்டு 60. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்காரு, இதோட சிம்பிளை பெரிய நம்பர் கொடுக்கணும். பெரிய நம்பர் 60. இப்போ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வரும். இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா ப்ளஸ் 15 வந்துடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 45 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45 அந்த சைடு போனால் ப்ளஸ் 45 மாறும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 60 அந்த சைடு போனால் மைனஸ் 60 மாறும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று 45, எக்ஸோட வேல்யூ மைனஸ் 60. ஆனால் நம்ம எக்ஸ் வந்து எக்ஸோட வேல்யூ என்னென்ன எடுத்துக்குவோம்?
எக்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ் தான் எடுக்கணும். அப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸில் போகுது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீடு. கேட்டிருக்காங்க. அப்போ பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீடு என்ன, 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்.